அனைவருக்கும் வணக்கம். மூழ்கி விட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும் போது முத்தெடுத்து மேலேறி வாருங்கள், அந்த கடலும் கை கொடுக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் 17 Offenses against property, சொத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய இந்த அத்தியாயத்தில் அதில் இருக்கின்ற சப் டைட்டில் இருக்குல்ல, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமுறு நம்பிக்கை மோசடி 405 முதல் 409 வரை உள்ள அந்த பிரிவுகளை பார்க்க போகிறோம். இதில் இருக்கின்ற பிரிவிலே 405 டிஃபைன் டி டெஃபினிஷன்ஸ், இதற்கான பீனல் செக்ஷன் தண்டனை செக்ஷன் எதுனா 406. ஓகே, இப்போ இதெல்லாம் எல்லாமே டிபி 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 ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபைனும் அதிலே இருக்கும், பீனலும் அதிலே இருக்கும். 407 இதை எவ்வாறு நிலையில் வைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ 407 வண்டி, நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கீங்க சார்? 407 2 வண்டி இருக்குது சார் என்கிட்ட. அப்போ கேரியர், அதாவது எடுத்து செல்லுனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது 408 4 + 8 12, 1 + 2 3. 3னா நம்ம ஏபிசி என்ன வரும்? சி வரும். கிளர்க்கு சர்வன் ஞாபகம் வச்சுக்கலாம். 409 சொல்ல வேண்டியது இல்லை, 9 இருக்கிறதால பி ஆகிக்கலாம், பப்ளிக் சர்வன்ட். இவ்வாறு இதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்து இந்த டெஃபைனிங், அதாவது 405 தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஆனால் பீனல் செக்ஷன் 406. இந்த டிஃபைன் இருக்கின்ற அந்த செக்ஷன் இருக்கின்ற அந்த இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்கிரீடியன்ஸை எந்தெந்த முறையில் நாம் பயன்படுத்தலாம், ஆஸ் ஏ அட்வொகேட்டா எவ்வாறு இது நமக்கு பயன்படும் என்று சொன்னால், இப்போ நமக்கு ஒரு 406 பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமுறு நம்பிக்கை மோசடிக்கான தண்டனை என்ற ஒரு வழக்கை நான் நடத்துகிறேன் என்று சொன்னால், எனக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? நீதிமன்றத்தில் இது எல்லாமே 405 to 409 வரைக்குமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ட்ரையபிள் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான். அப்போ நடுவர்கள் நீதிமன்றத்தில் முன்னால் நான் அந்த வழக்கை நடத்துகின்ற பொழுது எனக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? 405 உள்ள அந்த இன்கிரீடியன்ஸ், உட்கூறுகள் என்னென்ன இருந்தால் இட் வில் பி அட்ராக்டட் டு 406. அது 406 பீனல் செக்ஷன் படி இந்த எதிரியாளர், குற்றம் சுமத்தப்பட்ட எதிரியால் தண்டிக்கப்படுகின்ற செயல் புரிந்திருக்கிறார் என்று. அப்படி இவர் செய்யவில்லை என்பதை எவ்வாறு நான் நிரூபிக்க வேண்டும் என்றால், இந்த இன்கிரீடியன்ஸ், there is no ingredients attract against the alleged accused, your honor, as per report, as per FIR, as per 161 subsection 3, or as per evidence. There is no evidence, there is no ingredients as per 405. அப்போ நாம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை நடத்துகின்ற பொழுது டிஃபைனிங் செக்ஷன் கூறியுள்ளவாறு அந்த பீனல் செக்ஷன் அட்ராக்ட் ஆகவில்லை என்றால், அல்லது டிஃபைனிங் செக்ஷனும் பீனல் செக்ஷன் இருந்தால் கூட அந்த டிஃபைன் என்ன சொல்லியிருக்கிறார், உட்கூறுகள் என்ன இருக்கிறதோ, இன்கிரீடியன்ஸ் இல்லாததால் இந்த வழக்கு அந்த ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கவில்லை, இது சந்தேகம் உள்ளது என்று நாம் அதை நிரூபித்து எதிரிக்கு விடுதலை வாங்கி தரலாம், அதற்கு பயன்படும். அடுத்து நாம் நீதிபதியாக தேர்வு எழுதுகிறோம், சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் என்று சொன்னால், அட் த டைம் ஆஃப் சார்ஜ் ஃப்ரேமிங், ஒரு குற்றச்சாட்டினை வணைகின்ற பொழுது அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஃபார் 405க்கு அவரிடம் நான் ஒரு பொருளை ஒப்படைத்திருந்தேன், இதை வைத்திருங்கள், நான் திரும்ப அதை வாங்கிக் கொள்கிறேன், அதற்கான உங்களுக்கு இப்போ வேர் ஹவுஸ், அதற்கான பணத்தை கொடுத்தோடு நீங்கள் திருப்பி கொடுத்துன்னு சொல்லி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொருளை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு நான் உபயோகப்படுத்திக் என்று சொல்றார். ஐயா, இது மாதிரி அவரே பயன்படுத்தாருங்க, நான் வைத்துக் கொண்டிருங்கள் என்று நான் ஒப்படைத்தேன். ஆனால் திரும்ப சென்று கேட்டால், இல்லை நான் விட்டுவிட்டேன், அல்லது நான் என்னுடைய சொந்த தொழிலுக்கு பயன்படுத்திக் கொண்டேன் என்று சொல்றாருங்க. ஐயா, ஒரு புகார் கூட வாருங்கள் என்று நம்மளை அழைத்தால், இவர் சொல்லுகின்ற இந்த கண்டென்ட்ஸ் எந்த இந்திய தண்டனை சட்டத்தினுடைய எந்த பிரிவு, which section the contents applicable, that we have to know, then only we can write a report and to give the
போலீஸ் ஸ்டேஷன். நமக்கு அது தெரிந்திருந்தால் தான் எந்த செக்ஷன் அட்ராக்டிவ் என்று அவர் சொல்லுகின்றதை அந்த நம்ம ரிப்போர்ட் எழுதுறல போலீஸ் ஸ்டேஷன்ல, அப்பதான் சொல்றாங்கல்ல, யாரும் அட்வொகேட்டா எழுதிருக்காங்கன்னா ஏன் சொல்றாங்கன்னா அந்த டெஃபைனிங் செக்ஷனுக்குள்ள அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை நம்ம அப்படியே எழுதுவோம். நான் இவரிடம் நம்பி ஒப்படைத்தேன், ஆனால் அவர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை மாற்றிக்கொண்டார் அல்லது விற்று விட்டார். அப்போ 405 இன்கிரீடியன்ஸ் வருகிறது. எனவே இவர் மீது 406 படி தண்டிக்குமாறு கேட்டுக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ரிப்போர்ட் எழுதும் போதும் நமக்கு அது பயன்படும். ஒன்று ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடத்தலாம், இரண்டாவது சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் யூஸ் ஆகும், மூன்றாவது நம்மை நாடி வருகிறவர்களுக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்கு இதை நாம் கண்டிப்பாக டிஃபைன் செக்ஷனை தெரிந்திருக்க வேண்டும். அல்லது டிஃபைனிங் பனிஷ்மெண்ட் இருந்தாலும் அந்த டிஃபைனிங் என்ன, இன்கிரீடியன்ஸ் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த 405 இன்கிரீடியன்ஸ் என்ன என்பதை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். The essential ingredients, கண்டிப்பாக இதாவது நிறைய இதுதான் தேவையான உட்கூறுகள் என்னென்ன வேண்டும் என்று சொன்னால், இது யார் செய்தால் குற்றம், மூவர் இன் எனி மேனர், எந்த முறையிலாவது எதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஏல the accused must be interested with property. நான் தான் எதிரியாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன் சொன்னால், என்னிடம் ஒரு சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதான் முக்கியமான இன்ட்ரெஸ்ட்மெண்ட், ஒப்படைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஏதாவது சொத்து. சார் சொத்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்றீங்க. ப்ராப்பர்ட்டி என்றால் மூவபிள் இருக்குது, இம்மூவபிள் இருக்கின்றது. as per defining 22 மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதிலே சொல்லிருப்பாங்க அதர் தேன் இம்மூவபிள் மூவபிள் சொல்லிருப்பாங்க. லேண்டு, நிலத்தோடு ஒட்டி உள்ள அந்த பர்மனண்ட் இடம், அல்லது அதனோடு ஃபேஸ்டன், இப்போ கதவு ஜன்னல் கூட என்னது பில்டிங்கோடு ஒட்டி உள்ளதால் அதுவும் இம்மூவபிள் தான். மற்றவை அனைத்தும் அதர் தேன், மற்றதெல்லாம் என்னது மூவபிள். அப்படின்னா இந்த இரண்டுமே வரும். சொத்து என்பது அசையும் சொத்து, அசையா சொத்து, both will be applicable for 405 penal 406 என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்து அல்லது டொமினியன் ஓவர் இட். டொமினியன் ஓவர்னா ஆதிக்கம் செலுத்துகிறது, அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த பொருளை, இதனுடைய ஆதிக்கம் என்னிடத்தில் தான் இருக்கிறது, இது என்ன தவிர வேற யாரும் இதில் தலையிட முடியாது, என்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொத்து இது. அப்படி இருக்கின்ற பொழுதோ அண்டு ஏ டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன், அவ்வாறு இருக்கின்றதை ஒரு நேர்மையற்ற முறையில், டிஸ்ஆனஸ்ட் எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க 24 IPCல, லாஸ் டு 1% கெயின் டு 1%, ஒருவருக்கு லாபத்தையும் ஒருவருக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்ற டிஸ்ஆனஸ்டி 24. அவ்வாறு நேர்மையற்ற முறையில் அதை கையாடல் செய்கிற, அல்லது கன்வர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு யூஸ் ஓன் யூஸ், அதை தன்னுடைய பயன்பாடுக்கு, இப்போ நான் இது கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வகுப்பு எடுப்பதற்காக நானே அதை என்னுடைய உபயோகத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். இது அப்படியே நான் கொடுக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வகுப்பு எடுப்பதற்காக என்னுடைய பயன்பாட்டுக்கு இதை மாற்றுகிற, அப்படி மாற்றிக்கொண்டே என்று சொன்னால், அல்லது வேறு விஷயமாக இதை என்னுடைய பயன்பாட்டுக்கு மாற்றிக் கொள்ளுகின்ற. அடுத்து டிஸ்ஆனஸ்ட் யூஸ், நேர்மையற்ற முறையில் அதை பயன்படுத்திக் கொள்கின்ற, அதை வைத்துக் கொள்கின்ற. அல்லது டிஸ்போசல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன் வயலேஷன் ஆஃப் லா ஆர் டேர்ம்ஸ் ஆஃப் எனி லீகல் கான்ட்ராக்ட் either express or implied regarding the discharge of the entrustment. இப்போ என்னிடம் ஒரு பொருளை நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அந்த ஒப்படைக்கப்பட்ட பொருளில் ஆஸ் பர் லா, சட்டத்தின்படியோ அல்லது சட்டப்படியான ஒரு ஒப்பந்தத்தின்படி இதை செய்யுங்கள் என்று, அல்லது நிர்வகியுங்கள், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படி என்று சட்டப்பூர்வமான ஒரு ஒப்பந்தம், யாருக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, அந்த ஒப்பந்தமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட், வெளிப்படையாகவோ அல்லது உட்கடையாக இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தில்
சார் நாங்கள் இது மாதிரி எழுதியிருக்கிறோம் லீகலாக ஒரு ஒப்பந்தம், நீங்கள் இந்த சொத்தெல்லாம் இவர்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று சட்டப்படியாக நம்ம அதில் எழுதியிருக்கிறாங்க, நம்ம என்கிட்ட ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் அந்த வயலேஷன் ஆஃப் த லா ஆர் டேர்ம்ஸ், அந்த சட்டத்தை மீறுகிற அல்லது அதை நான் சட்டப்படி அதில் சொல்லப்பட்டுள்ள வாசகங்கள் படி நடந்து கொள்ளாமல் அதை என்ன பண்ணுறேன், மீறி அதை வேறு வகையில் பயன்படுத்துகிறேன். உங்கள் 2 பேரும் நிலத்தை பிரித்து, நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னிடம் கொடுக்குறீங்க ஒரு உயிலை, சார் இந்த உயிலில் இருக்குது சட்டப்படி நம்ம ஒப்பந்தம் இருக்குது, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இருக்குது, இதன்படி இந்த சொத்துக்களை இவர்களுக்கு பிரித்து கொடுங்கள் ஒரு நிர்வாகம் செய்து நீங்கள் ஒரு நல்லவராக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த வாசகம், அந்த ஒப்பந்தத்தில் வாசகத்தை மீறி உங்கள் இருவருக்கும் அந்த பொருள்களை அந்த சொத்தை பிரித்தரவில்லை, அதை நானே என்னுடைய சொந்த தொழிலுக்கு உபயோகித்துக் கொண்டாலோ அல்லது அந்த ஒப்பந்தத்தை மீறி நான் நடந்து கொண்டாலோ அதுவும் இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்து willfully suffers any other person so to do commits CBT criminal breach of trust. சார் இதெல்லாம் செய்யல சார், ஆனா நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இதையெல்லாம் வேறு ஒருவரை வேண்டுமென்றே இதை செய்யுங்கள் என்று அனுமதிக்கின்ற எவர் ஒருவரும் இந்த இன்கிரீடியன்ஸ் படி, இந்த 408 படி he has committed a criminal breach of trust, அவர் இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்தவராகிறார். உதாரணத்துக்கு சார் நீ அந்த பொருள் கொடுத்துருக்காங்களா சார், உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லட்சம் கொடுத்துருக்காருல்ல, அட விடுங்க சார், அவங்க எப்போ வர்றது கேட்டானா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க சார், என்ன செய்ய போகிறான், என்ன செய்து போகிறாங்க, இல்லைன்னு சொல்லுங்க சார், நீங்கள் பார்த்து உங்கள் ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கல்யாணத்துக்கு செலவு வச்சுங்க சார், அப்படி என்று ஒருவரை வேண்டுமென்றே, அவன் பாவம் நல்லவன், அவனை இவனே வேண்டுமென்றே நீ அதை செய்யுங்கள் என்று ஒருவரை அனுமதிக்கிற பார்த்துக்கலாம் சார் என்று இதுவும் கம்ஸ் அண்டர் CBT கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுது. அப்போ இந்த இன்கிரீடியன்ஸாக இருக்கணும். முதல்ல அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும், அது அசையும் சொத்து அசையா சொத்தாக இருக்கலாம், பிறகு அதனுடைய கையாடல் செய்திருக்க வேண்டும், அதாவது நேர்மையற்ற முறையில், மூன்றாவது அந்த சொத்தை தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஒரு சட்டப்படியாக இவரை நிர்வகிக்குவதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, அது வெளிப்படையாக உட்கடியாக, ஆனால் அந்த சட்டப்படி இல்லாமல் அதை மீறி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த சட்டத்தை மீறி அவர் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அல்லது வேறு ஒருவரை வேண்டுமென்றே இதை செய்யுங்கள் என்று அனுமதிக்கின்ற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறது. எவ்வளவுதான் நாம் இதை டெஃபைன் பண்ணாலும் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கின்ற போது நமக்கு நன்கு புரியும். எனவே இப்போ அடுத்து அது எடுத்துக்காட்டுகள் 2 இருக்குது. இதுல 405 இன்கிரீடியன்ஸ் பார்த்தல, இதுல 2 டிஸ்டிங்ஸ் இருக்குது, 2 வேறுபாடுகள் இருக்குது. ஒன்று ப்ராப்பர்ட்டியை ஒப்படைக்கிறது, இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று எனி கான்ட்ராக்ட் ஆர் லீகல்ல ஒரு இப்போ சட்டப்படி ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஒரு ஒப்பந்தத்தின்படி இதை நிர்வகிக்க வேண்டும் என்று கொடுக்கின்றதை நமது டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோப்ரியேட். இதான் 2 டிஸ்டிங்ஸ். சரி, இப்போ எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, இதில் 1, 2 இருக்கு. அது ரொம்ப நீங்க யூ டி நாட் worry about it. சிம்பிள் திங் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட்னா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, a person being an employer, எம்ப்ளாயி கிட்ட இருந்து, இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும், காமனா ஒரு கம்பெனியில் வேலை செய்ய, இப்போ எம்ப்ளாயர் ஓனர் நான் வச்சுக்கலாம், வரும். எம்ப்ளாயினா எப்பயுமே டபுள்இ தேர்ட் பர்சன், யார் வாங்குறாங்க, வெண்டார்னா விற்கிறவர், வெண்டி வாங்குற மாதிரி, டபுள்இ தேர்ட் பர்சன் வைக்கலாம். அப்போ எம்ப்ளாயர் நான் தான் ஓனர், அந்த கம்பெனியினுடைய ஓனர், நீங்கள் என்னிடம் பணிபுரிகிறீர்கள், உங்களுக்கு தேவையான இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ இந்த மாதிரியாக இருக்கின்ற அது நான் என்ன பண்றேன், உங்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்கிறேன் அல்லது கழித்துக் கொள்கிறேன். அவ்வாறு நான் செய்து கொண்டால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? entrusted, your money entrusted with me, என்னிடம் அந்த பணத்தை ஒப்படைக்கப்பட்டதாக தான் கருத வேண்டும் என்று இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறது. அப்படி நான் அவ்வாறு பிடித்தம் செய்த
உங்கள் சம்பளத்திலிருந்து கழித்த பணத்தை என்னிடம் ஒப்படைத்தீர்கள், அதை நான் அதற்காக டிஸ்ஒபே, அதற்காக மீறி விட்டு அல்லது என்னுடைய பயன்பாட்டுக்கு நான் அதை பயன்படுத்திக் கொண்டேன் என்றால் இட்ஸ் கம்ஸ் அண்டர் சிபிடி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதை நான் என்ன குற்றம் புரிந்தவன் ஆகிறேன்? ஆஸ் பர் 405 இன்கிரீடியன்ஸ் படியும், டெஃபினேஷன் படியும், பீனல் செக்ஷன் 406 படியும் ஐ ஆம் லயபிள் ஃபார் 406 பீனல் கோட். இதான் எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப ஓகே அரட்டிக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ என்னதான் நாம் ஐபிசியில் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் சார், ஆனால் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டதிலிருந்து தான் நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இப்போ முதலாவது எடுத்துக்காட்டு, இவர் ஏ என்ன, இவர் டிசீஸ்டு பர்சன், ஓகேவா? இவர் வந்து எக்ஸிக்யூட்டர் ஆஃப் வில் ஆஃப் டிசீஸ்டு, இவர் இறந்துவிட்ட நபரனுடைய உயிரினை நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை ஒப்படைக்கப்பட்ட நிர்வகிக்கப்பட்ட நபர் தான் ஏ. Dishonest disobey the law, direction him to divide according to the will and appropriate them to his own use. இவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு உயிலினை எழுதி வைக்கிறார். அந்த உயிலினை எழுதி இவரை, அதான் ஏ நான் வைக்கலாம், என்னை அதை நிர்வகிப்பதற்காக அந்த உயிலில் கூறப்பட்டுள்ளவாறு இவர்களுக்கு இப்ப நான் என்ன எந்த அந்த உயிலில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னால் 4 மகன்கள் எனக்கு இருக்கிறார்கள், அந்த 4 மகன்களுக்கும் இந்த சொத்தை சரிபாகமாக பிரித்து தர வேண்டும், அதற்காக உங்களை நான் நியமிக்கிறேன், எக்ஸிக்யூட்டர், என்னுடைய உயிலுடைய எக்ஸிக்யூட்டராக உங்களை நியமிக்கிறேன், அதை நீங்கள் உயிலில் உள்ளவாறு நீங்கள் அதை பிரித்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நான் என்ன செய்கிறேன்? disobey the law, direct him to divide according to the will and appropriate them to his own use. அதை என்ன பண்றாரு? அந்த 4 மகனுக்கு நான் பிரித்து தரல, நானே என் பேர்ல எழுதி கொள்கிறேன், அல்லது என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் நான் எந்த பீனல் பிரிவின்படி தண்டிக்கப்படுவேன் என்று சொன்னால் இந்த 405 இன்கிரீடியன்ஸ் அப்ளை ஆகுது. அதே போல் 406 இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவேன். எனவே என்ன குற்றம் செய்தவனாகிறேன்? நான் ஒரு குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்தவராக ஆகிறேன். ஓகே, சரி. இப்ப 2, இவர் யாரு? வேர்ஹவுஸ் கீப்பர். இவர் ஏ, நான் தான் ஏ, வேர்ஹவுஸ் கீப்பர். இவரு இசட், இவரு கோயிங் ஜானி, ஒரு சுற்றுலா போறாரு. இப்ப நீங்க சுற்றுலா போறீங்க, உதாரணத்துக்கு நீங்க சுற்றுலா போறீங்க, நான் வந்து உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வேர்ஹவுஸ் பண்டகச்சாலையினுடைய ஒரு கீப்பர், காப்பாளராக இருக்கிற நான். நீங்க டூர் போறீங்கல்ல, டூர் போறதுக்கு முன்னே இந்த பொருள் எல்லாம் இருக்கு, பர்னிச்சர்ஸ் எல்லாம், இதை நாம் இப்படியே வைத்து விட்டால் யாராவது திருடன் எடுத்து சென்று விடுவான். எனவே இந்த வேர்ஹவுஸ் கீப்பரிடம் நாம் ஒப்படைத்து சென்று விட்டால் பிறகு என்ன செய்யலாம்? அந்த வேர்ஹவுஸ் அறைக்குனுடைய கட்டணம் என்னவோ அதை செலுத்தி விட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று இவருக்கு யாருக்கு ஒப்பந்தம்? என்ட்ரஸ்ட் இஸ் ஃபர்னிச்சர் டு ஏ அண்டர் கான்ட்ராக்ட். யாருக்கு? இந்த ஏவுக்கும் இந்த இசட்டுக்கும் இடையே ஒரு கான்ட்ராக்ட் என்னவென்றால் shall be written on payment for a warehouse room. நான் திரும்பி வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அந்த உங்களுக்கு பண்டகசாலை, என்னுடைய பண்டகசாலை இருக்குல்ல, நீங்க பர்னிச்சர் வச்சீங்க, அந்த பண்டகசாலை பர்னிச்சர் வச்ச அறைக்கு என்ன பணமோ அதை நான் உங்களிடம் செலுத்தி விட்டு அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். இதுதான் ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் என்ன சொல்கிறார்? dishonestly sells, அதை நேர்மையற்ற முறையில் அந்த பர்னிச்சர் எல்லாம் நான் என்ன பண்றேன்? விற்று விடுகிறேன். அப்படி என்றால் நான் என்ன குற்றம் புரிந்தவன் ஆகிறேன் என்று சொன்னால் இந்த 406 பிரிவின்படி, அதே மாதிரி 405 இன்கிரீடியன்ஸ் மேட் அவுட் ஆவதால் அதனுடைய பீனல் செக்ஷன் 406 படி நான் குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்தவராகின்றேன். சரி, அடுத்து எடுத்துக்காட்டு சியை பார்ப்போம். இவர் ஏ, இவர் இசட், நான் தான் ஏ, நீங்கள் இசட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏ residing in Calcutta is agent for, I am residing in Calcutta,
ஐ ஆம் ஏஜென்ட் ஃபார் இசட். உங்களுக்கு நீங்க தான் இசட், உங்களுக்கு ஏஜென்ட்டாக இருக்கிறேன். who is residing at டெல்லி, நீங்கள் டெல்லியில் வசிக்கிறீர்கள். சரி, நமக்கிடையே என்ன கான்ட்ராக்ட் என்று சொன்னால் between A and Z. what is the contract means? there is express or implied contract between A and Z. என்னங்க A ஆகிய எனக்கும் உங்களுக்கு Z ஆகிய உங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெளிப்படையாக மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் நமக்குள் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் that all sums remitted by Z to A shall be invested by A according to Z direction. Z remits rupees 1 lakh to A to invest company purpose. அந்த ஒப்பந்தம் நமக்கு இடையே இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன ஒப்பந்தம்? நான் உங்களுடைய, நீங்க எனக்கு அனுப்புகிற என்னுடைய வங்கி கணக்கில் செலுத்துகிற எல்லா பணத்தையும், ஆல் சம்ஸ், எல்லா தொகையையும் கம்பெனியினுடைய வணிக கூட்டு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கிடையே ஒரு ஒப்பந்தம். நீங்க எவ்வளவு பணம் அனுப்பினாலும் அதை நான் என்ன செய்யணும்? உங்களுடைய அந்த கட்டளையின்படி, டைரக்ஷன்ஸ் கட்டளையின்படி அந்த பணம் அனைத்தையும் கம்பெனி பேப்பர்ஸ் வணிக கூட்டு நிறுவனத்தில் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்று நமக்குள் ஒரு எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். சரி, as per that contract Z remits rupees 1 lakh to A to invest company purpose. A dishonestly disobeys and employs the money his own business. நீங்க அனுப்புனீங்க. as per our contract you deposited rupees 1 lakh to my account for invest the as per the directions. நீங்கள் நமக்கிடையே இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தின்படி A ஆகிய என்னுடைய அக்கவுண்டில் Z ஆகிய நீங்கள் 1 லட்சம் ரூபாயை அந்த வணிக அந்த நிறுவனத்தில் வங்கியில் முதலீடு செய்யுங்கள் என்று நீங்கள் 1 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பி வைக்கிறீர்கள் அந்த கட்டளையுடன், வித் டைரக்ஷன். ஆனால் வாட் ஐ டிட் நோ, நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் A dishonestly disobey and employ the money his own business. ஆனா நான் என்ன பண்ணேன்? நீ டெல்லியில் இருக்கிற, நான் கல்கட்டாவில் இருக்கிறேன், நான் செய்ய போறது உனக்கு தான் தெரியும். அப்படி என்று நான் ஐ ஆம் ஆல்சோ ரன்னிங் எ வாட்டர் கம்பெனி. நான் ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஏற்கனவே ஒரு அந்த தண்ணி பாட்டில்களை விற்கின்ற ஒரு கம்பெனி நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த நேரத்தில் அந்த நீங்க அனுப்பிய 1 லட்சம் ரூபாயை நான் என்னுடைய சொந்த தொழில், அந்த வாட்டர் கம்பெனிக்காக நான் அதை பயன்படுத்தி என் சொந்த அந்த வாட்டர் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறேன், அந்த தொழிலுக்காக நான் பயன்படுத்தி கொண்டேன். ஐ யூஸ் இட்ஸ் மை ஓன் யூஸ் ஃபார் மை பிசினஸ் ஆஃப் த கம்பெனி, வாட்டர் கம்பெனி. இட் மீன்ஸ் என்னுக்கு என்ன தண்டனை, என்ன குற்றம் புரிந்தவராக நான் ஆவேன் என்று சொன்னால், ஐ ஹவ் கமிட்டட் சிபிடி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். நான் ஆஸ் பர் 406 பீனல் செக்ஷன் படியும் டெஃபைன்ட் படியும் நான் ஒரு குற்றம், ஒரு நம்பிக்கை மோசடி செய்தவர் ஆகிறேன். ஓகே, இட்ஸ் கிளியர். ஓகே, அடுத்து டி இல்லஸ்ட்ரேஷன். இங்க வெரி சிம்பிள். இங்கே டிஸ்ஆனஸ்ட்லி அவருடைய கட்டளையை மீறி செய்ததால் he will be liable for 406 here. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட மாதிரி அவர் டிஸ்ஆனஸ்ட்லி இல்லாமல், not dishonestly but in good faith. Good faith means 52 of IPC, due care and attention. நல்ல கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் அந்த செய்யப்படுகின்ற செயல். Believing more for Z advantage, share in the Bank of Bengal. இப்போ இவர் தான் A. ஓகே, இவர் Z, நீங்க இதுதான் Z வந்து U. I am A, you are Z. ஓகே, you are sorry, ஏற்கனவே பார்த்தல, நீங்க டெபாசிட் பண்ணீங்க டைரக்ஷன்ல இங்கே முதலீடு செய்யும் கம்பெனி பேப்பர்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு நல்ல எண்ணத்தோடு Z ஆகிய உங்களுக்கு ஒரு நல்ல லாபம்,
அனுகூலம் வரும் என்று எந்த விதமான ஒரு குற்ற நோக்கம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் அனுப்பிய அந்த 1,00,000 ரூபாயை நான் எங்கே பேங்க் ஆஃப் பெங்காலில் நான் முதலீடு செய்கிறேன். இங்க என்ன நடந்திருக்குது? ஐ disobey your direction. பாருங்க, disobey Z direction and buy share instead of company's paper. Here, though Z should suffer loss and civil action against A for loss, yet A not acted dishonestly. நீங்க அனுப்பிய பணத்தை நான் உங்களுடைய நலன் கருதி, நீங்க 1,00,000 அனுப்பியிருக்கிறீங்க, நீங்க சொல்லுகின்ற அந்த வணிக வங்கி கூட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஒரு 50,000 லாபம் கிடைக்கும். சரி, நம்ம நம்பி 1,00,000 ரூபாய் நம்ம கூட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்து நம்ம நம்பி 1,00,000 அனுப்பியிருக்கிறாரு, 50,000 லாபம் வந்தா போதுமா அப்படின்னு நான் நினைத்து உங்களுக்காக ஏவாக நான் நினைத்து உங்களுக்கு அதிகமான லாபம் அங்கே செய்து தர வேண்டும் என்ற உங்களுக்கு ஒரு அனுகூலம் செய்து தர வேண்டும் சொல்றேன். பேங்க் ஆஃப் பெங்கால் அந்த வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தால் உங்களுக்கு இன்னும் 3 மடங்கு 1,50,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு நான் என்ன பண்றேன், உங்களுடைய அந்த கட்டளை டிஸ்ஓபே மீறுகிறேன், மீறி அந்த செயலை செய்துகிறேன். செய்து முடிஞ்சிச்சா? முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது? நீங்கள் as per your direction disobey by me, you got loss. நீங்க என்ன பண்றீங்க? இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் இழப்பு ஏற்பட்டால் கூட நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஏன்னா இந்த சார்ஜ் ஃப்ரேமிங்ல இது மாதிரி ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. அங்க டிஸ்ஆனஸ்டி, இங்க குட் ஃபெய்த்ல செய்யதால் கூட லாபம் இருந்தா பரவாயில்ல, நஷ்டம் ஆகுறது உங்களுக்கு, லாஸ். அந்த 1,00,000 ரூபாயே போயிடுது. முதலீடு செய்யறான், அந்த முதலீடு செய்தல லாஸ் ஆகிவிட்டது. அப்படி என்றால் நான் இந்த பிரிவின்படி 406 படி சிபிடி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்ததாக வருவேனா? இந்த ப்ராப்ளம் கொடுத்தா நீங்க 406 சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாமா என்றால் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் வில் நாட் லையபிள் ஃபார் 406 பிகாஸ் he acted in good faith. அவருடைய இன்ட்ரெஸ்ட் யார்? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இசட். அதனால் இது வராது. ஆனால் அது ஒரு உரிமையில் வழக்கு தொடுப்பதற்கு அவர் உரிமையை நீங்க என்ன பண்ணலாம்? என் மேல கிரிமினல் கேஸ் வர 406 as per 406 it will not attract against me but you are right to file a civil case against me. நீங்கள் ஒரு உரிமை வழக்கை தொடுப்பதற்கான உரிமையுடையவராக இருக்கிறீர்களே தவிர இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடிக்கு நான் லயபிள் ஆக மாட்டேன் என்று சொல்லுகிறது. என்றால் நாட் கமிட்டட் சிபிடி, ஏனென்றால் இவர் அந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடியை செய்யவில்லை என்று சொல்லுது. அடுத்து எடுத்துக்காட்டு இ. ரெவன்யூ ஆபீசர் இஸ் இன்ட்ரஸ்டட் வித் எ பப்ளிக் மணி. ஏ, இவர் தான் ஏ. இவர் ரெவன்யூ ஆபீசர், வருவாய்த்துறை அலுவலர். with public money and either directed by law or bound by a contract, express or implied with the government to pay into a certain treasury. இப்போ ஏ, நான் தான் ஏ. நான் என்னவாக இருக்கிறேன்? நான் ஒரு வருவாய் அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதன்படி என்னிடம் செலுத்தப்படுகின்ற அனைத்து பொது பணமும் அதை ஒரு கருவூலத்தில் செலுத்த வேண்டும் என்று சட்டப்படி கட்டளைப்பட்டிருக்கிறேன். கட்டளை நீங்க உங்ககிட்ட கொடுக்கிற பணத்தை அனைத்தையும் நீங்கள் ஒரு கருவூலத்தில் செலுத்த வேண்டும், அந்த பொது பணத்தை எல்லாம் என்று எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கின்றது. ஒன்று. அடுத்து அரசுடனான வெளிப்படையான அல்லது மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நான் அது கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பணத்தை எல்லாம் நான் கருவூலத்தில் செலுத்த வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற போது, அதாவது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அரசுடன், இந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் என்ன செய்தால்
ஆஸ் பர் 406 படி நான் தண்டிக்கப்படுவேன் என்று சொன்னால், அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்கிறார் ஏ, அதாவது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ஆல் த பப்ளிக் மணி யுவர்ஸ், இவர் வைத்திருக்கின்ற அனைத்து பணத்தையும் கருவூலத்தில் செலுத்த வேண்டும். அதுதான் ஆஸ் பர் டைரக்டட் பை லா, ஆஸ் பர் கான்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட். ஓகே, இப்போ ஏ டிஸ்ஆனஸ்ட்லி அப்ரோப்ரியேட்ஸ், ஆனால் நான் என்ன செய்கிறேன், அவ்வாறு நான் வைத்திருக்கின்ற அனைத்து பொது பணத்தையும் அந்த சட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளையோ அல்லது அரசுடனான அந்த ஒப்பந்தத்தின்படியோ நடக்காமல் நான் நேர்மையற்ற முறையில் அப்ரோப்ரியேட்ஸ், அதை நான் என்னுடைய உரியதாக்கிக் கொள்கிறேன். அப்ரோப்ரியேட்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ரோப்ரியேட்ஸ் அண்ட் மிஸ்அப்ரோப்ரியேட்ஸ்? ஏன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துருப்போம். டிஸ்ஆனஸ்ட்லி அப்ரோப்ரியேட்ஸ் என்றால் அவர் நேர்மையற்ற முறையில் அந்த பணங்களை தனது உரியதாக்கிக் கொள்கிறார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேட்ஸ் என்றால் நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்கிறார். இங்கே வரும் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ல டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோப்ரியேட்ஸ். சரி, அடுத்து எஃப். இவர் ஏ, இவர் இசட். நான் தான் ஏ, நீங்க இசட். ஏ இஸ் ஏ கேரியர். கேரியர் மீன்ஸ் எடுத்து செல்பவர், எடுத்து செல்கின்றவர். entrusted by இசட் with property to be carried by land or water, A dishonestly misappropriates. இங்க வருதுல misappropriates, கையாடல் the property. நான் ஏ, நான் யார் என்று சொன்னால் பொருள்களை நிலம் வழியாக அல்லது நீர் வழியாக எடுத்து சொல்லுகின்ற நபராகிய என்னிடம் நீங்கள் தான் இசட், உங்களிடம் இருக்கின்ற பொருள்களை என்னிடம் நீங்கள் அந்த as a carrier என்ற முறையில் எடுத்து செல்லுங்கள் என்று என்னிடம் entrusted ஒப்படைக்கிறீர்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால் dishonestly misappropriates, நேர்மையற்ற முறையில் அதை கையாடல் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் நான் எந்த பிரிவின்படி, இந்திய தண்டனை சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவேன். அண்டர் வாட் செக்ஷன் ஐ வில் பி பனிஷபிள் ஆர் லயபிள் என்றால் as per 406, since it is attract or made out as defined under section 405 of IPC. எனவே நான் இந்த குற்றத்தை dishonest misappropriates என்பதால் இந்த 405 கூறியிருக்கின்ற அந்த இன்கிரீடியன்ஸ் அட்ராக்ட் ஆகி நான் 406வது தண்டிக்கக்கூடிய சட்டத்தின்படி I have committed criminal breach of trust, நான் ஒரு குற்றமுறு நம்பிக்கை மோசடி செய்துகின்ற ஒரு குற்றத்தை புரிந்தவர் ஆகிறேன் என்று சொல்கிறது. அதான் ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டு டிஸ்டிங் பார்த்தோம். ஒன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டியை, இந்த சொத்தை என்னிடம் ஒப்படைக்கிறீர்கள், இதை நான் என்னுடைய உபயோகத்தை பயன்படுத்தலாம் ஏதோ அப்படி செய்தால். இன்னொன்று பொருள் ஒப்படைக்கவில்லை, என்னிற்கு ஒரு கடமையை கொடுக்கிறீர்கள், சட்டப்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள், ஒரு வில்லு சொல்லி பார்த்தல அது மாதிரி அதை நான் செய்கின்ற போது இரண்டு டிஸ்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் ஏ டு இ பார்த்தீங்கன்னா ஒரு வில் எக்ஸிக்யூட்டர் அதை சொல்லி உள்ளதை மீறுகிறார். அதே மாதிரி ஒரு பொருளை கொடுத்து, அதாவது ஃபர்னிச்சர்ஸ் ஒப்படைக்கிறாரு, டூருக்கு போகிறாரு, நான் வித்துடுறேன், அப்பவும் சிபிடி வருது. அடுத்தது நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் நான் தான் வந்து உங்களுடைய ஏஜென்ட்டு, 1 லட்சம் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யாமல் என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய பிஸ்னஸ் பயன்படுத்துகிறேன், அப்போ சிபிடி வருது. ஆனால் இதே இல்லஸ்ட்ரேஷனில் அங்கே நான் என்ன குட் ஃபெய்த்தில் உங்களுக்கு நலன்மை பயக்க வேண்டும் என்று, லாபம் வர வேண்டும் என்று முதலீடு செய்கிறேன், வேறு நீங்கள் சொன்னதை இல்லாமல் வேறு இடத்தில் நான் அதை முதலீடு செய்கின்ற போகிறேன். ஆனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, இருந்தாலும் நான் தண்டிக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் உங்களுடைய நலனுக்காக செய்தேன், டிஸ்ஆனஸ்ட்லி செய்யவில்லை, குட் ஃபெய்த்தில் செய்ததால் வராது. ஈவன் தோ ஐ ஆம் லயபிள் ஃபார் சிவில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெஷரர். அடுத்தது இது லேண்ட், அது கேரியர். இது அனைத்துமே ABCDEF இந்த இல்லஸ்ட்ரேஷன் அனைத்துமே நாம் எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்க சொன்னேன், ரிப்போர்ட் கொடுக்கின்ற பொழுது போலீஸ் ஸ்டேஷனில், அடுத்து ட்ரையல் நடத்துகின்ற பொழுது, அடுத்து சார்ஜ் ஃப்ரேமிங்கின் போது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி
அடுத்து இப்போ இந்த பிரிவுக்கான 405க்கான பீனல் செக்ஷன் பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் 406. அதே போன்று இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குல்ல 5 செக்ஷன் இருக்குது, ஒன்று மட்டும் தான் டெஃபைனிங் செக்ஷன், அதான் 405. மீதி எல்லாமே டெஃபினேஷன் ப்ளஸ் பீனல் அதிலே இருக்குது. அதனால் இந்த 5 பிரிவுகளையும் ஒன்றாக ஒரு டேபிள் கால் போட்டிருக்கேன். இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா தனித்தனியாக பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாமே காக்னிசபிள் தான், எல்லாமே நான் பெயிலபிள் தான், எல்லாமே அப்படின்ற ஒரு நாம் நினைவு வைத்து உள்ளது ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த டேபிள் போட்டிருக்கேன். இப்போ 1 by 1 1 by 1. இப்போ செக்ஷன் 405 டிஃபைனிங் செக்ஷன் தான். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான பீனல் செக்ஷன் இது தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் 406. இது பீனல் செக்ஷன். ஓகே, இது 407ல் இதுக்கு டிஃபைனிங் செக்ஷன் தனியாக இருக்கா? இல்லை, டிஃபைனிங் செக்ஷன் இங்கே தான் இருக்குது, இன்கிரீடியன்ஸ் இதில் தான் இருக்குது, பனிஷ்மெண்ட் இதில் தான் இருக்குது. 408ல் எல்லாமே சேம் தான், D+P தான். 409 D+P. ஓகே, இந்த 405 இம்ப்ரீஸ்மெண்ட் வராது, ஏன்னா டிஃபைனிங் செக்ஷன். 406க்கான இம்ப்ரீஸ்மெண்ட் SIRI ஃபைன். இங்கே 3 years imprisonment for 3 years. Either description SIRRI simple imprisonment or rigorous imprisonment. மெய்க்காவல் தண்டனை அல்லது கடுங்காவல் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய ஒரு தண்டனை அளிக்கலாம். அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் இல்லை என்று சொன்னால் அபராதம் மாத்திரம் கூட விதிக்கலாம், அல்லது சிறை தண்டனையுடன் அபராதம் சேர்த்து வித் போத். ஓகே, 407க்கு D+ சொல்லியாச்சுல. இப்போ 3 years. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்னவென்றால் 7 years. இது SIRI shall also liable to fine. சரி, 408 7 years SIRI shall also fine. இங்கே லைஃப் இதற்கு முன்னால் என்னவாக இருந்தது? இது அதாவது 1/1/1956 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப் ஜீவாந்திரமாக நடக்குது, அதாவது நாடு கடத்தல் என்று இருந்தது. அந்த நாடு கடத்தல் என்பது தான் அது பிறகு 1/1/1956 பிறகு அது வாழ்நாள் சிறை என்று மாற்றப்பட்டது. அல்லது மே எக்ஸ்டெண்ட் டு 10 years 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு மெய்க்காவல் தண்டனை அல்லது கடுங்காவல் விதிக்கலாம். ஷல் ஆல்சோ ஃபைன் தான். ஓகே, 409ல் அதை சொல்லிட்டான், ஷல் ஆல்சோ ஃபைன். இப்போ 406 7 8 9 எல்லாமே காக்னிசபிள் தான். அப்படி என்றால் ஒரு காவல் அதிகாரி 2C காவல் அதிகாரி அவர்கள் பிடியாணை இல்லாமல் பிடிக்கின்ற குற்றம் தான். The police officer has a right to arrest a person without warrant. சரி, எல்லாமே நான் பெயிலபிள் தான். இப்போ நம்ம பெயில் பெட்டிஷன் போடனா கூட அண்டர் செக்ஷன் 437 CRPC அதில் தான் நம்ம பெயில் போடணும். அப்போ ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஆல் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். காமண்டபிள் நான் காமண்டபிள் சமரசம் செய்யக்கூடிய குற்றமா, சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றமா, அல்லது நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் செய்து கொள்ள குற்றமா என்று சொன்னால் 406 காமண்டபிள் தான். பட் ஆஸ் பர் 320 subsection 2 we have to file a petition before the court. That means even though we filed a petition before the court can grant permission to compromise as per 320 subsection 2 with permission of the court தான். இங்கே காமண்டபிள் தான். காமண்டபிள் 320 subsection 1 CRPC படி இப்போ நான் ஒரு குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு 406 இருக்கின்ற போது நீங்கள் என் மீது புகார் கொடுத்தீர்கள். In between us the petition filed, your honor, we both compromise before the village elders. We are filing petition under section 320 subsection 1 CRPC means we ourselves நமக்கு இடையே இரண்டு பேருமே கையெழுத்து போட்டா பண்ணோம். Without permission of the court we can compromise. நாம் சமரசம் செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட், அதாவது கடைசியாக லைஃப் வருது இல்லை, லைஃப் வருது அதில் 10 years வருது இல்லை, அது நான் காமண்டபிள். அதாவது என் மீது புகார் கொடுத்த நீங்களே நினைத்தாலும் அதை சமரசம் செய்து கொள்ள முடியாது, அல்லது நீதிமன்றமே என்றாலும்
சமரசம் செய்யுது. அப்புறம் எப்படி தான் செய்யறது? நமக்கு தெரிஞ்ச ஒரே கலை ஹாஸ்டைல் 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1817 படி ஹாஸ்டைல் த விட்னஸ், அதான் தட் இஸ். இப்போ கடைசியாக இந்த குற்றங்கள் எல்லாம் 406 409 வரை உள்ள குற்றங்கள் எல்லாம் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சொன்னால் ட்ரையபிள் பை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சொல்கிறது. இதை அப்படியே நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இதனுடைய அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்முக்கு இங்கே கொடுத்துருக்குறேன், இதை எழுதிங்க. ஓகே, இந்த மாதிரி இதற்கான ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் தொடர்புடைய பிரிவுகள் என்ன என்பதை பற்றியும் அதன் பிறகு கேஸ் லாஸ் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஐபிசியில் 24 டிஸ்ஆனஸ்ட்லி, 22 மூவபிள், 52 வந்து குட் ஃபெய்த். சிஆர்பிசியில் 472. ஏன்னா இந்த லிமிட்டேஷன் வந்து இந்த 406 வருமா என்றால் 468 படி லிமிட்டேஷன் அந்த நம்முடைய காக்னிசன்ஸ் லிமிட்டேஷன் எடுக்கிறல்ல 467 to 473, அதில் இங்கே 468 வராது. இதுக்கு ஏன்னா 472 கண்டினியூயிங் அஃபென்ஸ், அதனால 472 212 சப்செக்ஷன் 2 இதற்கான கேஸ் தான் இது. இது என்ன சொல்கிறது? ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சார்ஜ் ஃப்ரேமிங். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ சிவில் ஜட்ஜ் ஏகம் சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 212 சப்செக்ஷன் 2ல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் அதில் வருகின்றது. அதற்கான கேஸ் அது வரல. சிவராமன் வர்சஸ் ஸ்டேட் ரெப் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிசிபி சேலம் சிட்டி, ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ், பிஜேல பிஎன் பிரகாஷ், 2020 வால்யூம் 4 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 64ல இதனுடைய வழக்கு என்னவென்றால், சேலம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 4ல ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் 22 கேசஸை ஒன்றா கிளப் பண்ண சொல்கிறாங்க. அஃபென்ஸ்னா 409 ஐபிசி, 468, 471. இதனுடைய சிஆர்பி ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 212, 290, 220 இல்லை 482 டைரக்ஷன் போகிறாங்க. யார்? சிவராமன் போகிறார். எனக்கு 22 வழக்குகள் இருக்குது. அதனுடைய டோட்டல் வேல்யூ என்றால் 9,70,000. ஆஸ் பர் சிஆர்பிசி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் படி கிரிமினல் ப்ரொவிஷனில் இது அனைத்தையும் மூணுமே அப்ளிக் ஆகுது. 212 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சப்செக்ட் 2 வருது. 219 1 இயருக்குள்ளே இருக்கின்ற 3 வழக்கு ஒரே மாதிரி சேம் அஃபென்ஸாக இருந்தால் ஒன்றாவது சர்க்கார் சொல்லுது. 220 இது எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு இந்த 22 வழக்குகளையும் இதற்கு அப்ளிகல் ஆகின்றது. எனவே ஒன்றாக சேர்த்து விசாரிங்கள் என்று அவர் டைரக்ஷன் 482 டைரக்ஷன் போகிறார். ஓகேவா? அந்த கேஸாக சார்ஜ் ஃப்ரேமிங்கு அதை அப்படியே கேஸ் அப்படியே 77 வரைக்கும் பேஜ், அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து 181 சப்செக்ஷன் 4 இந்த மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நடைபெற்றால் எந்தெந்த இடங்களில் அது ஜூரிஸ்டிக்ஷன் வரும் என்பதை பற்றி 5 இடம் சொல்லியிருப்பாங்க. எங்கே அஃபென்ஸ் நடந்ததோ, எங்கே ரீடைன் பண்ணியிருக்காங்களோ, எங்கே அந்த குற்றவாளி இருந்தாரோ, அஃபென்ஸ் எங்கே, அந்த மாதிரி 5 இடங்களில் அதை செய்யலாம் என்று 181 சப்செக்ஷன் 4. 290 1 இயருக்குள்ள சேம் அஃபென்ஸ் நடந்தால் 1 இயருக்குள்ள அந்த 3 குற்றங்களையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கலாம் என்று சொல்லுது. சரி, அதுக்கு இதுக்கு அப்ளிகபிள் தான். இது 406 அப்ளிகபிள், நாட் ஒன்லி 4 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்ளிகபிள் தான் இந்த 7, 8, 9 எல்லாமே. சரி, அடுத்து இந்த லேட்டஸ்ட் கேஸ் லாஸ் பூமிநாதன் வர்சஸ் டிஆர் ஜெயராமன் 2020 சிடிசி கரண்ட் தமிழ்நாடு கேசஸ், பேஜ் நம்பர் 663, மதுரை பெஞ்சு, டாக்டர் ஜட்ஜ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய கேஸில் அஃபென்சஸ் என்னவென்றால் 406, 420, 463, 471, 468 அண்டு 468 தான், 69. 482 ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க. என்ன என்று சொன்னால், ஒரு செக்கு கொடுக்குறாங்க, சிக்னேச்சர் அக்செப்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு அவர் என்ன, யாரு இந்த பூமிநாதன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் வரும், அவர் வந்து என்னை ஏமாற்றி விட்டார், அதனால் கிரிமினல் ப்ரொசீடிங்கில் இதை டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ்டு சின்ஸ் நோ அஃபென்ஸ் மேட் அவுட் இன் கிரிமினல் கம்ப்ளைண்ட். இது கிரிமினல் கம்ப்ளைண்ட், சிவில் ரெமிடி தான் போகணும். நீங்கள் கிரிமினல் இல்லை கம்ப்ளைண்ட்டில் அதில் வராது, நாட் மேட் அவுட் என்று சொல்கிறார். இது எதற்காக நாம் இந்த கேஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொன்னால், இது மாதிரியான வழக்குகள் எங்காவது காவல் நிலையத்தில் போட்டு இருந்தாலோ நம்ம 482 டைரக்ஷன் போகலாம்.
அல்லது நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற போது இந்த வழக்கை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி, இப்போ அடுத்த வழக்கு சதுபதி நாகேஸ்வர் ராவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2012 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 3242. இந்த வழக்கு ஒருவரை நோட் பண்ணிக்க, ஒருவரை 405 படி அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது என்று சொன்னால் என்னென்ன பேசிக் இன்கிரீடியன்ஸ் இருக்க வேண்டும் என்று பற்றி சொல்கிறது. என்ட்ரஸ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லும், அதே போல் அந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்க வேண்டும், மிஸ்அப்ரோபரேஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் டு இஸ் ஓன். இந்த பேசிக் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தால்தான் 405 படி அது அட்ராக்ட் ஆகும் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து நான்காவது வழக்கு ஆர் வெங்கட கிருஷ்ணன் வர்சஸ் சிபிஐ, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2010 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1812. இதுவும் என்ன சொல்லுதுன்னா எசென்சியல் இன்கிரீடியன்ஸ் ஃபார் 405 ஐபிசி என்பதற்கு தான் இந்த கேஸ் ராசம். அடுத்து 5 ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ், கரன்வீர், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2006 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2211. இந்த வழக்கு ரெஸ்பாண்டன்ட் யார்? அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து போஸ்ட் மாஸ்டர். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் யாருன்னா டீச்சர், என்ன மாதிரி ஒரு டீச்சர். அவர் நான் தான் டீச்சர் இருக்கிறேன், நீங்கள் வந்து ரெஸ்பாண்டன்ட், யூ ஆர் ஏ போஸ்ட் மாஸ்டர். உங்களிடம் நான் பணத்தை ஒப்படைக்கிறேன். எதற்காக ஒப்படைக்கிறேன் சொன்னால் பர்ச்சேசிங் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ். ஐயா, உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று பணத்தை ஒப்படைக்கிறேன், உங்களிடம் கொடுக்குறேன், நான் டீச்சர். As soon as you receive that money, it is called as a என்ன மணி என்ட்ரஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு, உங்களிடம் நான் ஒப்படைக்கப்பட்டு ஆகிவிட்டது. அப்படி என்றால் நீங்கள் ஒப்படைச்சிடுறீங்க, நான் ஒப்படைச்சிடுறேன். அதன் பிறகு நீங்கள் என்ன கடமை உங்களது? நான் என்ன கேட்டேனோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் அதை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஆனால் he did not utilize for that purpose. அவர் அதை நான் என்ன கேட்டேனோ அதை வாங்கி கொடுக்கவில்லை. வேறு எது பயன்படுத்தினாலும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் 406 என்று சொல்கின்ற வழக்கு. என்ன பர்பஸுக்காக அது கொடுக்கப்பட்டதோ அதை மாற்றுகிற கன்வர்ஷன், அவர் ஓன் யூஸோ அல்லது வேறு வகையிலோ அதை மாற்றி வேறு ஏதாவது வாங்கி கொடுத்தால் என்றால் கூட இட்ஸ் கம்ஸ் அண்டர் 406 என்று சொல்லுகின்ற வழக்கு இது. சரி, அடுத்த 6 சிவநாராயண் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1980 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 439. இதுதான், அதாவது என்னன்னா ப்ராப்பர்ட்டி சொல்றல, இன்ட்ரஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெதர் இட் இஸ் மூவபிள் ஆர் இம்மூவபிள் கேட்டது நம்மள. இது ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் இம்மூவபிள் என்று சொல்கின்ற வழக்கு இது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் 406. அடுத்து ராமேஸ்வர் தாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2008 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 890. இந்த வழக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒருவர் மீது, இப்போ நான் தான் அக்யூஸ்ட், என் மீது 406 அண்ட் 304 இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. யார்? அதாவது ராமேஸ்வர் தாஸ் மேல் தான் வந்து என்ன வழக்கு போடுறாங்க? 304 பியும் டவுரி டெத் அண்டு 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபார் பனிஷ்மெண்ட். இந்த வழக்கெல்லாம் நடக்குது. நடந்த பிறகு அவனை அக்யூட்டல் 406 அக்யூட்டல் ஃபார் அன் அஃபென்ஸ் ஆஃப் 406. சரி, 406 என்னை வந்து விடுதலை அக்யூட்டல் கொடுத்து விடுதலை பண்ணிடுறாங்க. அப்படி என்றால் 304 பி அஃபெக்ட் ஆகுமா என்றால் இட் வில் நாட் அஃபெக்ட். ஏனென்றால் டிஸ்டிங் அஃபென்ஸ் ஆகும். இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஆனால் அது என்ன? டவுரி டெத், வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி ஒருவரை தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய வருவாய் அது மாதிரி நீ இறக்க செய்திருக்கிறாய் வரதட்சணை கொடுமையால். அதனால் அந்த அக்யூட்டல் 406 அக்யூட்டால் 304 பியும் அக்யூட்டல் ஆகும் என்று கேட்க முடியாது என்று சொல்கின்ற வழக்கு இது. சின்ஸ் டிஃபரன்ஸ் டிரான்சாக்ஷன். ஓகே, இந்த 8வது வழக்கு ரொம்ப முக்கியமானது. 8 தாலியை கட்டுன்ற மாதிரி 8வது வழக்கு பிரதிபா ராணி வர்சஸ் சூரஜ்குமார், ஏஆர் 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 828. சீதனா ப்ராப்பர்ட்டி சீதனா
ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு பெண் திருமணம், அதாவது பிரதிபா பாடி தான் இவ வந்து சஞ்சய் குமார், இவங்க 2 பேருக்கும் நடைபெற்ற வழக்கு என்னவென்றால், திருமணம் செய்து கொண்ட போது அவளுக்கு தாய் வீட்டிலிருந்து சீதனமாக நகைகள் பணங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த சீதனா ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாமனாரிடமோ மாமியாரிடமோ ஈவன் ஹஸ்பண்ட் கணவனிடம் கூட அவர் கொடுத்து வைக்கிறார். இன்ட்ரெஸ்ட்மெண்ட் தான். இவ்வாறு அல்லது நாத்தனாரிடம் அல்லது கொழுந்தனாரிடம் அந்த பொருள் கொடுக்கின்ற இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்கிரீஸ் இந்த 405 இருக்கின்ற இன்கிரீஸ் எதையாக செய்தாலும் அவர்கள் இந்த 406 அட்ராக்ட். ஏனென்றால் இந்த சீதனா ப்ராப்பர்ட்டி தாய் வீட்டு மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு சீதனா ப்ராப்பர்ட்டி என்பது ஹர் ஓன் ப்ராப்பர்ட்டி. இதில் யார் மாமனார் மாமியார் கணவர் கணவருடைய தம்பி அவங்க அக்கா தங்க யாருக்கும் உரிமை இல்லை. அவ்வாறு அவர்கள் அதை தன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொண்டாலோ தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தலோ அல்லது மாற்றிக்கொண்டாலோ அல்லது வேறு ஒருவரை என்ன சொல்றது, ஐயா என் மருமக கிட்ட நீ நகையை கேளுங்க, கேட்டு வாங்கி இதான் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருவரை தூண்டி செய்ய சொல்லலாம் கூட நான் அர்த்தம். அதுவும் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டில் வரும். சீதனா ப்ராப்பர்ட்டி என்பது ஒன்லி பிலாங்ஸ் டு தட் கேர்ள். அந்த யார் அந்த சீதனா ப்ராப்பர்ட்டியை தன் தாயிடம் இருந்து பெற்றாரோ அவருக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்கின்ற வழக்கு. அடுத்து இப்பொழுது இந்த பிரிவுக்கான கடைசி வழக்கு 9வது வழக்கு என்னவென்றால், ரேஷ்மி குமார் வர்சஸ் மகேஷ் குமார் பாடா 1997 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 397. இதுவும் அந்த சீதனா ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆஃப் சீதனா ப்ராப்பர்ட்டி. அந்த சீதனா ப்ராப்பர்ட்டி ஒப்படைக்கின்ற பொழுது இந்த 406 அப்ளிகபிள் ஆகும். எப்பொழுது யார் யார் செய்தார் என்று சொன்னால், when the wife entrusts her சீதனா property with the dominion of that property to her husband, அவர் கணவராக இருந்தாலும் அல்லது the family member, any member of family dishonestly misappropriates, நேர்மையற்ற முறையில் அவர்கள் கையாடு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர் என்ன or convert to his own use guilty of CBT. இரண்டும் பார்த்து வழக்கு தான். அதாவது அந்த தாய் வீட்டிலிருந்து சீதனமாக கொடுக்கின்ற அந்த ப்ராப்பர்ட்டி சொத்து எதையுமே மாமனார் மாமியார் கணவர் அல்லது நாத்தனார் அல்லது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரிடமாவது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அதை கையாடல் செய்தாலோ அல்லது அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை மாற்றிக்கொண்டாலோ இந்த 406 அப்படிகள் ஆகும் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. இந்த வழக்கு எந்த டிசைட் பண்ணாங்கன்னா, ராஷ்மி குமார் போன இவர் வந்து மகேஷ் குமார் இந்த வழக்கில். சரி, இப்போ வழக்கம் போல நம்ம எப்பவுமே அதாவது எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வதுன்னு சொல்லிட்டு செக்ஷனை பார்த்தோம். இன்று how to write a legal words without spell mistake. ஒரு வார்த்தை அதாவது சட்ட அந்த லீகல் வேர்ட்ஸ் இருக்குதுன்னா அதை ஒரு எந்த விதமான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினா தான் அந்த மீனிங் கரெக்டாக இருக்கும். ஆஸ் எ லாயர் யூ ஷுட் நோ. ஒரே ஒரு ஐ போகிறதுக்கு ஈ போட்டாலும் ஈ போகிறதுக்கு ஐ போட்டாலும் என்டையர் மீனிங் வில் பி சேஞ்சு. அப்போது எல்லாம் அந்த நீங்கள் சொல்ல வர கண்டென்ட்ஸே மாறிடும். இறந்த நபர்கள் என்பதற்கு நோயுற்ற நபர்களுடைய வாரிசுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அது என்டையர் மீனிங் மாறிடும். அதற்காக தான் அசட்டிவியாக, இன்னொன்று என்னவென்றால் நாம் அசட்டியாக சொல்ல வேண்டும் என்றால் இது மாதிரி நாம் நினைவு வைத்துக் கொள்வது சரியாக இருக்கும். அதற்கான ஒரு 4 வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். டிசீஸ்டு, DECEAS, டிசீஸ்டு இறந்த நபர். சார் இது எப்படி சார் அசட்டிவா இருக்க எழுதிடுவீங்க? எப்போது எக்ஸாமு இல்லை கரெக்டாக யாராவது கேட்கும்போது அப்படின்னு இல்லாமல் அசட்டியாக சொல்றதுன்னா இது வந்து மார்ச்சரி பிணாரை. இறந்த பிறகு இவன் மீது நான் ஈகள் பாரு, இங்க ஒரு ஈ இருக்கு, இங்க ஒரு ஈ இருக்கு, இங்க ஒரு ஈகள் ஈலாம் ஈ மிக்கும். இறந்த நபர்கள் மார்ச்சரில் இருக்கும்போது அவங்க மீது ஈகள். அப்போ இ DECEAS டிசீஸ்டு. சரி சார் அவர் இறக்கல சார், ஆனால் ஹாஸ்பிட்டலில் ICU வார்டு ரொம்ப அதாவது ஏசியில் குழு கொண்டு இருக்காரு. ஐஸ் ஐ. அப்போது நோயுற்ற நபர் இன்டென்சிவ் கேர் யூனிட்
தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் சார். அப்போ ஐ இன்டென்சிக் ஐ, அது ஐஎஸ். இங்கேயும் 8 லெட்டர்ஸாக இருக்கா, 1 4 6 8, இங்கே 2 4 6 8. இந்த டிஃபரன்ஸை நம்ம இதுதான் லீகல் வேர்ட்ஸாக எழுதுகின்ற போது டிசீஸ் இருக்கும், இறந்த நபருக்கும் நோயுற்ற நபருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அசட்டியாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த 2 வார்த்தை பாருங்க, தம் அப்பப்போ யூஸ் பண்ணோம் நம்ம. அவர் அந்த புரோநோட்டில் இடது பெரு கைவிரலை வச்சா தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். நமக்கேனா நானே மிஸ்டேக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்லித்தரேன். இப்போ தம்னா பி போட்டுருவோம், ஏன்னா தம் அப்படின்னு பி தான் வருது ப்ரொனன்சியேஷனு தம். அப்போது தம்ஸ் அப் இருக்குல்ல, அப்பு பாருங்க, அப்பு பி, விரல் மேலே இருந்தால் பி, ஆனால் தம்ஸ் அப் காட்டுவோம் எஸ் வெட்டி அப்படின்னு காட்டுறோம். அதே கைரேகை கேட்கும்போது என்ன பண்ணுவோம், கீழே வந்துடுவோம். அப்போ பி இங்கே கீழே வந்தானே பி ஆகிடும். அப்போ அசட்டியாக சொல்லுவோம் தம், ஆனால் கைரேகை வந்து கீழே அப்படியே இருக்குது, தம்ஸ் அப். ஓகே, அப்போ பி வருன்றது ஞாபகம் வச்சுலாம் இங்கே. ஓகேவா? அதே மாதிரி டம் விட்னஸ், ஊமை சாட்சி. பல முறை நானே என்ன பண்ணுவோம், டிவிஎம்பி போட்டுருவோம். ஆனால் அது அப்படியே இருக்கும், எழுதும்போது கரெக்டாக எழுதுவோம், பி கூட எழுதுவோம். அசட்டி அதாவது கேட்கும்போது சார் டிவிஎம்பி சார் அப்படின்வோம். ஆனால் பி என்பதை எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்றால் சொன்னால், இப்போ ஸ்பீக், இவர் வந்து நல்ல நிலைமையோடு இருக்கு, நல்லா பேசுகிற ஒரு ஸ்பீக், பி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு. அவரே வாய் பேச முடியாததால் பவர்லெஸ், அவனால் பேச முடியாதுங்க. டம் டும் டுமால் டும் டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பி பவர்லெஸ்ஸாக போனால் பி ஆகிடும். இவ்வாறாக ஒவ்வொரு லீகல் வேர்ட்ஸையும் நாம் அசட்டிவாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத வேண்டும் என்றால் இவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.